Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா flagship level phonesக்கு அடுத்தபடியா எந்த phones இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த செக்மெண்ட்ல இந்த phone தான் பெஸ்ட் phoneன்ற மாதிரி நான் பார்த்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த பட்ஜெட்ல வாங்குற phones நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த phonesோட காஸ்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண ஒர்த் இருக்கும். இல்லாட்டி நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா phone மாத்துறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட் யூஸ் ஆகாது. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா phone மாத்துறவங்களுக்காக நான் சொல்ல ஒரு லாங் டைமா யூஸ் பண்றவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட்ல நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அது என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த பட்ஜெட் எதுன்னு கேட்டீங்கன்னா அண்டர் 40,000 வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 வருஷம் யூஸ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அதனாலதான் அந்த செக்மெண்ட்ல அந்த போன்ஸ் ஒர்த்தானதை பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற போன் எதுன்னு கேட்டீங்கன்னா Vivo V50 5G Elite Edition. இந்த போன் வந்து 41,999 ரூபாய், கிட்டத்தட்ட 42,000 ரூபாய் இருக்கு. இந்த போன் எப்படா நீ 40,000 ரூபாய் கீழே கொண்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா இந்த போனுக்கு இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் தான் 40,000 ரூபாய் கீழே கொண்டு வர வச்சுச்சு. அந்த 40,000 ரூபாய்க்கு கீழே எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்க போது. 3,000 என்ன டிஸ்கவுண்ட் கேட்டீங்கன்னா SBI, HDFC, Axis Bank இந்த பேங்கோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுக்கு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த கார்டை நீங்க வச்சு வாங்கும் போது உங்களுக்கு 40,000 ரூபாய் கீழே வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த எலைட் எடிஷன்ல பெருசா பேசப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போனோட பாக்ஸ்ல TWS சேர்ந்து வந்துடும். இந்த TWS ஒரு கிட்டத்தட்ட ஒர்த்தான TWS, அதையும் நீங்க சேர்த்து வாங்கிக்கலாம். அதுதான் ஒரு இந்த 40,000 ரூபாய்க்கு கீழே இதை கொண்டு வந்த போன்ல இதை ஒன்று நான் பார்த்து எடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா கேமராக்காக ஒரு நல்ல போன். ஆனா ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் கொடுத்துருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தில் ப்ராசஸர் கொடுத்தாலும் கேமராவுக்கான ஒர்த்தான போன். கேமரா மெயினா ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 MP டூயல் கேமரா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது V சீரிஸ் விவோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமரா நல்லா இருக்கிற சீரிஸ். அதனால இந்த போன் வச்சிருந்தேன். எனக்கு இதெல்லாம் வேணா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் அடுத்த போன் வச்சிருக்கேன். OnePlusல இருந்து 13R இந்த போன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் போன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது அண்டர் 40,000ல வருது. இதுக்கு முன்னாடி கூட இந்த போனோட வந்து OnePlus 13R கூட வந்து நாட்ஸ் பட்ஸ் 3 கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயா. இப்போ கொடுக்கல. ஆனாலும் இந்த போன்ஸ் வந்து அண்டர் 40,000 கீழே ஒர்த்தான போன் தான். உங்களுக்கு வந்து இந்த பட்ஸோட கிடைச்சா கூட நீங்க வாங்கினாலும் அது ஒர்த்தான போன் தான். இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட OnePlus 13 எப்படி இருக்குமா அதே போல டிசைன் செட்டப்ல தான் OnePlus 13R கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெரிய டிஃபரன்ஸ் சேஞ்ச்லாம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 50 MP மெயின் கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் அந்த மெயின் கேமரா 50 MP கேமரா. அதுக்கப்புறம் இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ்க்காக 8 Gen 3 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 MP டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க. 2x ஆப்டிகல் ஜூமோட 4x லாஸ்லெஸ் ஜூமோட கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது மட்டும் இல்லாம இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல போன், ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய போன். 12GB RAM 256GB வேரியன்ட்டே உங்களுக்கு வந்து 39,465 ரூபாய். இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான போன் தான். அடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல போன் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்காக தான் சாம்சங் தரப்புல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங் கேலக்ஸி S24 FE. இந்த போன் ஒரு நல்ல போன் தான். ஆனா இது வந்து நீங்க வந்து பேட்டரி ட்ரெயின், ஹீட்டிங் இஷ்யூ, சில இஷ்யூ சொன்னாலும் நீங்க வந்து இந்த போனை வந்து நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ண வரைக்கும் பவர் சேவிங் மோட்ல போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த போன் ஒரு ஒர்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த போனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்கன்னா சாம்சங்கோட எல்லா ஏஐ ஆப்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு 1UI7 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கிடைக்குன்னா 6.7 இன்ச் கொண்ட டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனோட டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல கேமரா செட்டப். சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர் கிடைக்கும். எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸும் கிடைக்கிறதுக்காக தான் இதை பார்த்து தெரிஞ்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து FE வந்து பவர்ஃபுல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இதுலயும் பாத்தீங்கன்னா கேமிங்காகவும் கொடுத்துருக்காங்க. கேமிங்காகவும் ஸ்டோரேஜ் வேப்பர் சேம்பர் கேமிங்காக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கர் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது கேமிங் விளையாண்டாலும் இந்த அளவுக்கு ஹீட் ஆகாதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் சாம்சங் வேணுன்றவங்களுக்கு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் S25 FE வரதுக்கு. அதனால அதுக்கு முன்னாடி சாம்சங் தரப்புல இருந்து ஒரு FE எடிஷன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்.
அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய போன் ஒரு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா எட்ஜ் 60 ப்ரோ. மோட்டோரோலா எட்ஜ் 60 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வேரியன்ட் 33,999 ரூபா. 33,999 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பேக்ல வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மூணுமே 50MP கேமரா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 50MP கேமரா. பேக்ல கொடுத்துருக்க 2 50MP கேமரா பெரிய கேமரா, 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 50MP வந்து அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10MP டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராவுமே நல்ல கேமரா தான். இதுல வந்து என்ன பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அல்ட்ரா வைடே வந்து உங்களுக்கு மேக்ரோவும் செயல்பட போகிறது. அதனாலவே இந்த வந்து உங்களுக்கு இன்பில்டாவே 50MP மேக்ரோ கிடைச்சிடும். அதனால அது ஒரு 50MP மொத்தம் 4 50MP மாதிரி இருக்கும். ஆனா வந்து ரெண்டு ஆக்சுவல் நீங்க பேப்பர் வைஸ் பாத்தீங்கன்னா 2 50MP ஒரு 10MP தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க வந்து ஒர்த் வைஸ் பாத்தீங்கன்னா யூசிங் கேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த 50MP அல்ட்ரா வைடே 50MP மேக்ரோவும் செயல்படுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒர்த்தான கேமரா இருக்கும். இது ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு அண்டர் 34,000 நீங்க 34,000 ஒரு பட்ஜெட்ல எதிர்பார்த்தீங்கன்னா இது ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட போன். ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸும் நல்லாவே கொடுக்குறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இன்னொரு போன் என்னன்னு கேட்டீங்கன்னா Xiaomi CV. ஏன் இந்த Xiaomi CV எடுத்து வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச், கொஞ்சம் வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் லான்ச் ஆன போனா இருந்தாலும் இந்த போன் இப்போ வந்து இந்தியாவில் ஒருத்தான போன். Xiaomi CV பொறுத்த வரைக்கும் 15 CV பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போறது இல்லை, ஃபியூச்சர்ல தான் லான்ச் ஆக போகுது. அதனால அதுக்கு முன்னாடி இந்த போன்ஸ் இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒர்த்து. ஏன் கரண்ட்ல இந்த போன்ஸ் ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா நான் மற்ற போன்ஸோட இந்த போன்ஸ் ஏன் பெஸ்ட்னு சொல்றேன்னா ஃப்ரண்ட்ல 2 கேமரா. இது வரைக்கும் நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்த்த போன்ஸா இருந்தாலும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் உள்ள போன்ஸா இருந்தாலும் எந்த போன்ஸுமே ஃப்ரண்ட்ல 2 கேமரா கொடுக்கறது கிடையாது. அது 2 கேமராவும் 32MP 2 கேமரா கொடுக்குறாங்க. அதனாலவே இந்த போன்ஸ் வருது. பேக்லயும் ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதனாலவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 12GB RAM 512GB வேரியன்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒருத்தர் 33,000 கீழே வருது. இருந்தாலும் இதுல என்ன கொடுக்குறாங்க லைக்காவோட கேமரா செட்டப் கொடுத்து 50MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 50MP டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. 12MP ஹை ரெசல்யூஷனோட அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. இதுல வந்து 4K ரெசல்யூஷனோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இதுல ஃப்ரண்ட்லயும் 32MP கொடுக்குறாங்க, 2 32MP கொடுக்குறாங்க. Android 14 வருது. Snapdragon 8s Gen 3 யோட வந்திருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு இந்த கொடுக்குற பிரைஸ்க்கு ஒர்த்ன்ற மாதிரியான போன் தான் இது. அதனால தான் இதை நான் சஜஷன்ல வச்சிருக்கேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் கொடுக்குறோம். அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.